كلهم يعبدك من خوف نار ويرون النجاة حظا جزيلا. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم أو بأن يسكن الجنان فيحظى برياض ويشرب سلسبيلا. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. ليس لي في الجنان والنار رأي أنا لا أبتغي بحبي بديلا. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على نورك سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدره عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சாதாத்துமார்களே, அவர்களுள் விசேஷமாக சவுதி அரேபியாவிலே ஜித்தாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா எம்பசியிலே எக்ஸலன்சியாக கவுன்சில் ஜெனரலாக இருந்த அசையீத் ஃபலாஹ் ஹிப்ஷி மௌலானா அவர்களே, இன்னும் சாதாத்துமார்களில் உள்ள உலமாக்களே, நல்லடியார்களே, இன்னும் இந்த சபையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, வைத்து படித்து இந்த சபையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, அதே போன்று இந்த மஜ்லிஸுக்கு நிர்வாகிகளிலும் ஊர் மக்களிலும்
வெளியூர்களிலும் பக்கத்து ஊர்களிலும் இருந்து யார் யாரெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறீர்களோ, வருகை தந்து கொண்டிருக்கிறீர்களோ, வருகை தர இருக்கிறீர்களோ, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக, பரக்கத்து செய்வானாக, அனைத்து கவலைகளையும் நீக்கி வைப்பானாக, மனதில் உள்ள எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி நோய் இல்லாமல் கடன் இல்லாமல் ஹயாத்து நீளமாக ஒற்றுமையோடு நற்குணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. விசேஷமாக உங்கள் அனைவருக்கும் எனது உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் சலாத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, இந்த மஜ்லிஸ் ஷாபான் மாதத்திலே, அதுவும் விசேஷமான ஒரு நாளிலே இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கண்ணியத்திற்குரிய இந்த ஊரிலே வெளியுல்லாஹ்வாக வாழ்ந்துவிட்டு இன்று கபரி ஷரீஃபிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அஸ்ஸையத் அபூபக்கர் ஹாஷிம் அலவி மௌலானா ஜமலுல் லைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த மஜ்லிஸ் ஏற்பாடு செய்வதற்கு சபபாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அவர்கள் தான் இந்த ஊருக்கு வந்தார்கள். இந்த ஊரை ஒற்றுமைப்படுத்தி இந்த ஊரில் உள்ள தனவந்தர்களுக்கு ஏழைகளுடைய பெருமதிகளை சொல்லிக் கொடுத்து, இந்த ஊரிலே பிரச்சனைகள் வரும் பொழுது இப்லீசுடைய, ஷைத்தானுடைய, நஃப்சானியத்தான, துனியாவுடைய ஊசலாட்டங்கள், பிரச்சனைகள், ஃபித்னாக்கள், ஃபசாதுகள், ஆபத்துகள் வரும்போதெல்லாம் தன்னை அர்ப்பணித்து தான் பிறந்து வளர்ந்த ஊரை போல இந்த ஊரிலே இருந்து சொந்த பணத்தால் செலவழித்து ஊரில் எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை மாத்திரம் கல்விலும் கண்களிலும் வைத்தவர்களாக இந்த ஊர் மக்களுக்கு ஒரு தகப்பனாக, தாயாக, ஷைகாக, உஸ்தாதாக, முரப்பியாக இந்த ஊர் மக்களை வழிநடாத்தக்கூடிய ஒரு தலைவராக இருந்ததுதான் மிக முக்கியமான ஒரு சபப் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று ஒரு சிலர் தெரியாத்தனமாக யாரோ ஒருத்தர் சொல்றாருங்கிறதுனால தெரியாத்தனமாக என்னமோ இந்த மௌலிதுகள், ஜிக்ரு சலவாத்துகள், ராத்திபு மஜ்லிஸுகள், சலவாத்து மஜ்லிஸுகள் எல்லாம் வயிறு வளர்ப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். இது தெரியாத்தனம். அவர்களை நாம் ஏசக்கூடாது, அவர்களை நாம் திட்டு பதுவாக்கள் செய்யக்கூடாது, அவர்களை பற்றி தப்பாக நாம் விலங்கெடுக்க கூடாது. ஒருவரை பற்றி தப்பாக விலங்கெடுப்பதற்கு நாம் அல்லாஹ் அல்ல. ஒருவருடைய கல்வியில் உள்ள விஷயத்தை விலங்கெடுப்பதற்கு நாம் அல்லாஹ் அல்ல. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். யார் கல்வில எது இருக்கென்று பார்க்க ஒவ்வொருவரும் சுவர்க்கத்தை தான் ஆசை வைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் மனுஷன் திருந்த வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் எல்லோருக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்றுதான் திருந்த வேண்டும் என்றுதான் சில குறைகளை கூறுகிறார்களே அல்லாமல் எங்களை நரகத்திற்கு அனுப்பும் நோக்கத்தில் யாரும் எந்த குறையும் சொல்லவில்லை. அவங்க நினைச்சிருக்கிறாங்க நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் நாம் நரகத்துக்கு போய்விடுவோமோ என்று பயந்து நமக்கு புத்திமதி சொல்கிறார்களே அல்லாமல் நம்மை நரகத்திற்கு அனுப்ப அவர்கள் முயற்சிக்கவில்லை. நாம் செய்யக்கூடிய செயலிலே சில குறைகளை காண்கிறார்கள், அதை மறுபக்கமாக விலங்கெடுக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். உதாரணமாக சொன்னால், நான் இப்ப என்னுடைய பேனா கீழே விழுந்து விட்டது. எனக்கு பக்கத்துல, வலது பக்கத்துல அலி ஹுசைன் மௌலானா இருக்கிறார், என்னுடைய தம்பி. பேனா விழுந்து விட்டது. நான் என்ன செய்யறேன், இந்த பேனை எடுக்கிறதுக்கு என்ன முட்டுக்கால் வலி இருக்குது என்று வச்சுக்கொள்வோமே, ஒரு காலில் இப்படி கையை வச்சு இப்படி குனிஞ்சி இப்படி எடுக்கிறேன். ஒருத்தர் இதை போட்டோ எடுத்து போட்டுட்டார். அலை மௌலானா முர்சி அலி ஹுசைன் மௌலானாவுக்கு ருக்கு செய்து விட்டார். ருக்குவை போன்றிருந்தாலும் நான் செய்தது ருக்குவல்ல, விழுந்த பேனாவை எடுத்தேன். இதே போல சில கட்டங்களில் சிலர் சுஜூது செய்வதாகவும், சிலர் வணங்குவதாகவும், சிலர் ஷிர்க் செய்வதாகவும், சிலர் அல்லாஹ்வுடைய இடத்தில் வைப்பதாகவும் கதைக்கிறார்கள். ஆனால் அதுவல்ல இங்கே நடைபெறுவது. நாம் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்குவதும் இல்லை, வணங்கவும் கூடாது, வணங்க முடியாது. அல்லாஹ்ட இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வைக்கிறதுக்கு வெக்கம் இல்லையா? அல்லாஹ் யாரு? படைச்ச ரப்போ, பரிபக்குவப்படுத்துபவன்,
உயிரை கைவசம் வைத்திருப்பவன். ஒரே குடும்பத்தில் 90 வயது வயதாளி ஐசியூல இருக்கிறார், கோமாவில் இருக்கிறார். அவரை மௌத்தாக்காம ஒரு வாலிபனை அதே குடும்பத்தில் ஆக்சிடென்ட்ல மௌத்தாக்க கூடிய சக்தி வல்லமையுள்ள அல்லாஹ். ஒரே குடும்பத்துல டாக்டருக்கு 4 புள்ள 5ஆம் புள்ள கிடைச்சிட்டது. இப்ப டாக்டர் கிட்ட போன டாக்டர் சொல்றார், இதுக்கு பிறகு 6வது புள்ள உண்டானா உன பொஞ்சாதியில உடம்புக்கு ஆபத்து, இனிமேல் புள்ள வேண்டாம். ஆனா தங்கச்சி கல்யாணம் முடிச்சு 8 வருஷம் இன்னும் ஒரு புள்ள இல்ல. அல்லாஹ்வுக்கு இயலாதா? டாக்டரோட புள்ளையால அல்லாஹ்வுட நாட்டத்துல சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு புள்ளைய கொடுக்க அழுது தம்மானி ஒப்பாரி தேம்பி தேம்பி அழுது இல்லாத நேர்ச்சைகள் எல்லாம் வைத்து குர்பான் கொடுத்து தஹஜ்ஜத்தில் தேம்பி தேம்பி அழக்கூடிய அந்த புள்ளை இல்லாத அந்த பெண்மணியை பார்த்து பார்த்து அல்லாஹ்வுட கல்பு இறங்கவில்லையா? அப்ப எதுக்கப்பா பெத்த தாயை விட 70 மடங்குக்கு அதிகமான இரக்கம் என்று சொல்றோம்? இந்த இரக்கம் இங்க வரலையா? வாலிபர்களை ஆக்சிடென்ட் ஆக்கும் பொழுது அந்த இரக்கம் வரலையா? சுனாமியில் அந்த இரக்கம் வரலையா? கொரோனாவில் இரக்கம் வரலையா? திடீரென்று நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கு ஹார்ட் அட்டாக்ல மாப்பிள மௌத்தாவுறார், மாமி மௌத்தாவுறார், தங்கச்சி மௌத்தாவுறாங்க. இதெல்லாம் கண்ணால பார்க்கிறோம். ஏன்? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செய்ய சக்தி பெற்றவன். அல்லாஹ் முகஸ்துதி பார்ப்பதில்லை. நாங்க கூட உசிரெடுக்கிற தன்மையை எங்கட கையில தந்திருந்தா சில கட்டங்கள்ல இன்றைக்கு உசிர் எடுக்க வானம், இன்றைக்கு வீட்டுல முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், எல்லாத்தையும் இவர் தான் ஏற்பாடு செஞ்சாரு. பாவம், குடும்பமே பதறி போயிருவாங்க, குடும்பமே செத்து போயிருவாங்க. அதனால நாளைக்கு இந்த உயிர் எடுப்போமான்னு நாங்க கூட நினைப்போம், பாவம் செய்யக்கூடிய மனிதன் கூட. ஆனால் அல்லாஹ் ஒன்றை நினைத்து விட்டால் சாதிப்பான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை யாரும் இன்னும் அறிய முடியாத அளவுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பதிலும் சக்தியுள்ளவன், மன்னிப்பதிலும் சக்தியுள்ளவன், கருணையாளன், தயாளன். இந்த உலகத்தில் அவன் நினைத்ததையெல்லாம் சாதிக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு வெறுமனே பொய்யானது. நாம் இதை விளங்கவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, வன்னாசு நியாமுன், எல்லா மனிதர்களும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாரும் தூக்கம், எல்லாரும் தூக்கம். எப்ப மௌத்தாவுறாங்களோ இன்தபஹு, மௌத்தான பிறகுதான் எழும்புறாங்க. இது என்ன பேச்சு இது? எல்லாரும் தூக்கமாம். யாரு? தூங்குறவங்களை பார்த்து சொல்லல, முழிச்சுக்கோ நிக்கிற என்ன பார்த்து சொன்னாங்க, பயான கேட்டுக்கோ நிக்கிற உங்களோட பார்த்து சொன்னாங்க. எல்லாரும் தூக்கம். வன்னாசு நியாமுன் ஃபைதா மாத்து, எப்ப இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து உயிரை கைப்பற்றி உயிரை எடுக்கிறாங்களோ அப்பதான் நாம் எழும்புறாரு. அட எங்களை பார்வையில் அப்படி இல்லை, முழிச்சு கொண்டு இருந்தாரு, உயிரை எடுத்தோடனே தூங்கிட்டாரு, அப்படித்தான் நாங்க நினைப்போம். ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லாரும் தூக்கம். எப்ப எழும்புவீங்க தெரியுமா? மௌத்தான பிறகு. இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய யதார்த்தம் ரகசியம் என்ன? ஒருத்தர் படுத்துட்டாரு, கனவு காண்றாரு. கனவுல குவைட்ல இருக்கிற ஒரு பெரிய பிரின்ஸ், கோடான 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 கோடீஸ்வரன், 35-40 கோடி பெறுமதியான காரை தவிர அவர்கிட்ட பென்ஸோ லான்சரோ அல்லது BMW கார் ஒன்றும் அவர்கிட்ட இல்ல. அவர் பிரின்ஸ். பிரின்ஸ் ஓடுற கார் அல்ல அது. பிரின்ஸ் ஓடுற கார் எல்லாம் ஸ்ரீலங்கா காசுக்கு 30 கோடிக்கு அங்கல் உள்ளதுதான். அவர் என்ன செய்கிறாரு? ஒருத்தர் தூங்கி மனா கண்டா, மனாவுல கனவுல இவரை அவர் அழைக்கிறார், இன்விடேஷன். 5 நாளைக்கு நீங்க குவைட்டுக்கு வந்துட்டு போங்க. கனவு காண்றாரு. மனாவுல போய் பிரைவேட் ஜெட்ல போய் இறங்குறாரு. இறங்கினா இவருக்கு ஒரு லம்போகினி வந்திருக்குது, 25-30-40 கோடி ரூபாய் வாகனம். ஏறுறாரு. ஏறி மனால போறாரு. அங்க போய் பார்த்தா ஹோட்டல் ஒன்று புக் பண்ண இல்ல, இவருக்கு பேலஸ்ல ஒரு பெரிய ஒரு ஏரியாவே கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப பகல் சாப்பாட்டுக்கு எத்தனையோ பிரின்ஸ்மார்களோட வாராங்க இவரை கண்ணியப்படுத்த. அங்க சாப்பாட்டு மேசையை போய் பார்த்தா எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்துக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தெரியுதா. நீ பிரேக்ஃபாஸ்ட் ஹோலுக்கு போனா, உம்ராவுக்கு, ஹஜ்ஜிக்கு போனா தெரியும், வியாபாரத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். பரத்தி வச்சிருக்குது, பல வர்க்கம் வேற, ஸ்வீட் வேற, சாப்பாடு வேற, இறைச்சி வேற, கோழி வேற. இவர் பார்த்த பார்வையில இவர் எப்படி தெரியுமா? இப்ப மயங்கி போயிருக்கிறார்.
இப்ப பிரின்ஸ் வாராரு, எல்லாரோடையும் வந்து இவருக்கு எலும்பி சலாம் சொல்ல சொல்லி அப்படியே இவரை உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இது எனக்கா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கட்டமா எனக்கு, சரி சரி இப்ப சாப்பாடு சாப்பிடுவோம் ஆரம்பிப்போம் என்று எடுத்து விருப்பமான சாப்பாட்டை எடுத்து வாயில வைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. வாப்ப வந்து எழுப்புறாரு, மகன் சொபோ கலாவா போது எலும்புங்கோ, மகன் சொபோ கலாவா போது எலும்புங்கோ. கிழிஞ்ச பெட்ஷீட்டால போத்தி கொண்டு உடைஞ்ச கட்டில தூங்கி கொண்டிருக்கிறத இப்பதான் பாக்குறார். பிரின்ஸையும் காணல்ல, பிரைவேட் ஜெட்டையும் காணல்ல, லம்போகினியையும் காணல்ல, குவைட்டையும் காணல்ல, சாப்பாட்டையும் காணல்ல, பெலசையும் காணல்ல. மழை பெய்யுது, கூரை ஒழுவி கொண்டிருக்குது, தண்ணி வடிச்சு கொண்டிருக்குது. அட இவ்வளவு நேரமும் நான் கண்டது மனாவா? இவ்வளவு நேரமும் கனவுல இருக்கும் போது விலங்கல்ல, எப்ப கனவுல இருந்து எழும்பினீங்களோ இன்தபஹு, இப்பதான் விளங்குது நான் வெறுமனே பொய். இந்த மாதிரிதான் நாங்க எல்லாரும் இப்ப கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எங்க? ரவுலா ஷரீஃப்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எங்க? ஜன்னத்துல் பக்கீல. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எங்க? ஜன்னத்துல் முஅல்லாவுல. எங்கட வாப்பட வாப்பட வாப்பா, உங்களோட வாப்பட வாப்பட வாப்பா எங்க? கபரில. அவ்வளவு பேருக்கும் இப்பதான் தெரியும் இதுதான் உண்மையான உலகம், நாங்க வாழ்ந்தது வெறுமனே கனவு. கனவுக்கு அரமணித்தியாலமா இருக்கலாம், காமணித்தியாலமா இருக்கலாம். ஆனால் எங்கட வாழ்க்கை கனவென்னும் இந்த வாழ்க்கை ஒன்றோ 30 வருஷம் இல்லாட்டி 60 வருஷம் இல்லாட்டி 80 வருஷம். எப்ப மௌத்தாவுறாங்களோ அப்பதான் எழும்பி பார்க்கிறார், அடே நான் ஆலமுல் அருவாஹ் என்ற ஒரு உலகத்தில் இருந்தேன், எனக்கு இங்க உடம்பு கொடுக்கப்பட்டு ரூஹோட அல்லாஹ் அனுப்பி நான் டெஸ்ட் பண்ணுவதற்காக பரீட்சையில நான் தோத்துட்டு இப்ப வந்து நிக்கிறேனே. இன்தபஹு, இப்பதான் எழுப்பி நிற்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர நாம யாரையும் வணங்க இல்லை. அப்படி யார சரி வணங்குறதாக இருந்தா ஒளியாக்களை வணங்கணுமா? அப்படி யார சரி வணங்குறதாக இருந்தா நாங்க ஒளியாக்கள் கபருக்கு போய் வணங்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வணங்கலுமே. அவங்களையே வணங்காத நாம் எப்படி அப்பா ஒளியாக்களை வணங்குற? ஒளியாக்கள் ஹயாத்தோடு இருக்கும் போதே வணங்காத நாம் ஏனப்பா கபருக்கு போய் வணங்குற? வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே. அப்ப ஏன் கபர் அடி போறீங்க? ஏன் ஜியாரத்து செய்றீங்க? ஏன் இது அழகா வச்சிருக்கிறீங்க? இவங்களை எங்கட சந்ததிகள் மறக்க கூடாது, நன்றி கெட்டவர்களாக வாழக்கூடாது. இவங்க விசேஷமானவங்க. இதே சையது அபூபக்கர் பாஹாஷிம் பா அலவி மௌலானா ஜமலுல்லைல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை இந்த அறைக்குள்ளே அடக்கம் செய்யப்படாமல் பொது மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் இன்னைக்கு எந்த சீக்குமா கண்டுபிடிக்கலுமா? எந்த கல்லை வச்சு கண்டுபிடிக்க? 5 வருஷத்துக்கு ஒருக்க தோண்டப்படும், 10 வருஷத்துக்கு ஒருக்க தோண்டப்படும், 15 வருஷத்துக்கு ஒருக்க தோண்டப்படும், 25 வருஷத்துக்கு ஒருக்க தோண்டின் என்று சொன்னாலும் எங்கட ஊரை செழிப்பாக்கி வச்ச ஸ்ரீதேவி அஸ்ஸையீத் அபூபக்கர் பாஹாஷிம் மௌலானா அவங்களுக்கு சலாம் சொல்றதுக்கு கூட இன்றைக்கு எங்கட புள்ளைக்கோ புள்ளைட புள்ளைக்கோ இடம் தெரியாது. அதனாலதான் அஸ்ஸையீத் அபூபக்கர் பாஹாஷிம் பா அலவி மௌலானா வந்தாங்க. அவங்களோட சொந்த பணத்தால ஏக்கர் கணக்குல வாங்கி போட்டாங்க. அதில் அரவாச ஊருக்கு கொடுத்தாங்க, அரவாச மையவாடிக்கு கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் இந்த இடத்தை நான் வக்ஃப் செய்யாம வைக்கிறேன், வாரவங்க எனக்கு ஒரு ஃபாத்தியா ஓதி சலாம் சொல்லிட்டு போங்க, என்ன வணங்கிட்டு போங்கன்னு சொல்லி இருந்தா கேட்டிருப்பாங்களா? சொல்லுவாங்களா? அந்த காலத்துல வாழ்ந்தவங்க உலமாக்கள் இல்லையா? அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு அரபு தெரியாதா? வணங்குறதுக்கு இங்க அடங்கல்ல. நன்றி செலுத்த வருவாங்க, சலாம் சொல்ல வருவாங்க, ஜியாரத்தை செய்யறது சுன்னத்து. ஜன்னத்துல் முஅல்லா மக்கா முக்கர்ரமாவிலே 10,000 சஹாபாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட உம்முல் முஃமினீன் சய்யிதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சாதாத்துமார்களும் ஆயிரக்கணக்கில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுபஹுக்கு திறந்தா மக்ரிபு வரையில ஜன்னத்துல் முஅல்லா திறந்துதான் இருக்கும். ஜியாரத்து செய்யறது சுன்னத், சலாம் சொல்றது சுன்னத், காலடிக்கு அவங்களை பார்க்க வாரது சுன்னத்.
அரபிகளுக்கு சவுதி அரேபியாவுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கணுமா? என்ன செஞ்சிருப்பாங்க? சஹீஹான ஹதீஸ் ஒன்று வந்திருக்கி, நீங்க வீட்டில இருந்து சலாம் சொன்னாலும் அல்லாஹ் எத்தி வைப்பான், அல்லாஹ் எல்லாத்துக்கும் சக்தி உள்ளவன், இழுத்து மூடுங்க ஜன்னத்துல் முஅல்லாவ, காலடிக்கு வரவானம், கபரடிக்கு வரவானம், வீட்டில இருந்து சலாம் சொல்லுங்க என்று சவுதி அரேபியா சொல்லி இருப்பார்கள். சொல்லாம சுபஹ்ல இருந்து மக்ரிப் வரையில் ஜன்னத்துல் முஅல்லா திறக்கப்பட்டதுக்கு காரணம் கபரடிக்கு போய் காலடிக்கு போய் நின்று சலாம் சொல்லுவது சுன்னத். ஏன் தெரியுமா? அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க. யார் வந்து அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் எத்தி வைக்கிறான். ஜன்னத்துல் பகி மதீனா முனவ்வரா கிட்டத்தட்ட இன்னும் 10,000 சஹாபாக்கள் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடங்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடங்கப்பட்டிருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அருமை மகன் அலி ஸைனுல் ஆப்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடங்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய அருமை மகன் சையதுனா முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடங்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய அருமை மகன் சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடங்கப்பட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிமார்கள் ஒரே இடத்தில் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பெண் பிள்ளைகள் ருக்கையா, ஸைனப், உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுன்ன 3 பேர் ஒரே இடத்தில் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி அகீல் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மகன் இப்ராஹீம் இப்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடங்கப்பட்டிருக்கிறார்கள். சையதுனா ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடங்கப்பட்டிருக்கிறார்கள். மாலிக் இமாம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். சாது பின் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அங்கு அடங்கப்பட்டிருக்கிறாங்க. ஜன்னத்துல் பகி சுபஹுக்கு பிறகு 2 மணித்தியாலத்துக்கு திறந்து கொடுக்கப்படும். அசருக்கு பிறகு 2 மணித்தியாலங்கள் திறந்து கொடுக்கப்படும். காலடிக்கு போய் நின்று சலாம் சொல்வதற்காக. காரணம், சலாம் சொல்வது சுன்னத். இந்த அமைப்பில் தான் நமது முன்னோர்கள் ஊரை காத்தவர்கள், ஊரை திருத்தியவர்கள், ஊருக்கு ஒளியை கொண்டு வந்தவர்கள், பரக்கத்தை செய்தவர்களை நாம் மறக்க கூடாது என்பதனால் அவர்களை இங்கே வைத்திருக்கிறோமே, அல்லாமல் வணங்குவதற்கல்ல என்ற நல்ல அகீதாவை முதலில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, கற்களில் கல்லு, இதுல மாணிக்க கல் என்று ஒன்று இருக்குது. பூகுடைக்கு மாணிக்க கல்லை பத்தி சொல்லி தரணுமா? பூகுட ஆத்துல தானே மாணிக்கம் கிடைக்குது, விளங்கிச்சா? அதே மாதிரி கல்லுல மாணிக்க கல் என்று ஒன்று இருக்குது. இந்த மாணிக்க கல் அந்த காலத்து மனிதர்கள் வெள்ள புடவையில சுத்தி 2 கையால தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. அது அல்லாஹ்வுடைய நிஅமத். மாணிக்க கல் வியாபாரம் பண்றவங்களுக்கு சின்ன ஒரு உபதேசம் பண்றது. இடையில பேச்சு வந்ததுனால கல்லொண்ட நாட்டான் தூக்கி கொண்டு வாராரு. நாட்டு வருத்தன்னு சொல்லுவாங்க. நாட்டான் தூக்கி கொண்டு வாராரு. நாட்டானுக்கு இந்த கல்லிட அடியும் தெரியாது, நுனியும் தெரியாது. இவர் மேலால் ஒரு பார்வை பார்த்தாரு. கல்ல ஈஸியா கொழும்புல வைத்து ஸ்ரீலங்கா ஆளொண்டுக்கு 50 லட்சத்துக்கு விற்கலும். நாட்டானுக்கு இன்றைக்கு பச்சரிசி 1 கிலோ வாங்கி கொள்ள சல் இல்லை. நாட்டானுக்கு இன்றைக்கு என்ன சரி ஒன்று செய்ய போறதுக்கு பஸ்ஸுக்கு சல் இல்லை. வந்து பயந்து நடுங்கி கல்லுல பொறுமை தெரியாம மாத்தியா மேகத்தையாகன மற்ற பனஸ்தாகத் என்ன கோன்னு கேட்கிறாரு. எனக்கு 50,000 சரி தாங்களே. இவன் பயம் என்ன தெரியுமா? கல்ல கையில தந்துடப்படாது, இந்த ஹாஜியார் மகாத்தியாட மனசு மாறிடணும். இவர் எப்படி சரி எனக்கு இந்த கல்ல வாங்கி 50,000 தந்தா இன்றைக்கு என்ன நிலைமை, என்ன ஒரு மாசத்துக்கு என்ற காலம் ஓடுமண்டு அவன் மனக்கோட்டை கட்டி கொண்டு வாரான். ஆனா கல்லிட பொறுமதி 50 லட்சம். இந்த ஸ்ரீதேவி என்ன செய்யறாரு பார்த்துட்டு, இந்த கல்ல இதா 50,000 இந்தா வேற துறை பேத்து கொடு, அதனா இது 50,000. கல்லுக்கு உயிர் இருக்குது. கல்லு அல்லாஹ்வை திக்ர் செய்து ஒரு குழந்தை பிள்ளைய பெத்தெடுத்தா அந்த குழந்தைய வெள்ளப்புடவையால போத்தி எடுத்து பாங்கு காமத் செல்ற மாதிரி அந்த கல்லுக்கு அப்படி செய்ய தேவையில்ல. கல்பால அல்லாஹ்வுடைய நியமத்தை மதிக்கணும். அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரிஸ்கை யாருக்கு ரிப்ரசன்டேட்டிவாக அல்லாஹ் அனுப்புறானோ, அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதரரோ கண்ணியப்படுத்தி ஏந்தி போந்தி அவர்களுக்குரிய ஹக்குகளை கொடுத்து ஹதியாக்களையும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து அதை கண்ணியப்படுத்தினா இவருடைய புள்ளைக்கும் அதை அல்லாஹ் நியமத்தை செய்வான், ரஹ்மத்தை செய்வான், ரிஸ்க் அளித்துக் கொண்டிருப்பான்.
அதுக்கு இல்லாத பொல்லாத பழுது, கோவாங்கு, அந்த வாங்கு, இந்த வாங்கு, அடப்பு, வெட்டோணம், அறுக்கோணம். இது 5 கிராத்தும் வராது, 2 கிராத்தும் வராது. 10,000க்கு தாரியா மகத்தியா? எனக்கு ஒரு 45,000 தாங்களே. 15,000 தரவா மகத்தியா? 40,000 தாங்களே என்று 30,000க்கு பாகேன் பண்ணி கல்ல வாங்கி கொண்டு வெட்டி ஒப்பம் போட்டு இவர் என்ன செய்யறார்? போய் இப்ப இந்த கல்ல புகழ்றார். எப்படி தெரியுமா? அந்த கல்லுக்கு எப்படி இருக்கும்? 1 கோடி செல்றாரு, 60 லட்சத்துக்கு விற்கிற எண்ணத்தோட. அத பயர் கேட்கிறார் 25 லட்சத்துக்கு. கேட்ட உடனே செல்றாரு, 25 லட்சமா? இந்த கல்லை பத்தி என்ன சொல்றீங்க? ஐயா, நான் பேச தேவையில்ல, கல்லு பேசும். நான் ஒண்ணும் பேச மாட்டேன். பாருங்க, சூரியனுக்கு வச்சு பாருங்க, லைட் அடிச்சு பாருங்க, டோர்ச் அடிச்சு பாருங்க, போன் லைட்டுக்கு பாருங்க, கல்ல பத்தி விளங்குதில்லை. ராயல் ப்ளூ. நல்ல வேலை நான் சர்டிபிகேட் எடுக்கல. சர்டிபிகேட் எடுத்தா இது 1.5 கோடி போடுமா? யார் எனக்கு சல்லி தேவை சொட்டிங் வந்த புரியமண்டா எடுங்க எனக்கு ஆளிக்கு செல்றாரு. 70 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் முடியுது. இந்த கல் இவருக்கு பதுவா செய்யுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரிஸ்க் நிலத்தில் இருந்து வாரது. எனவே நான் சொல்ல வார விஷயம், கருங்கல் இருக்குது, பொரல் கல் இருக்குது. இத கணக்கெடுக்கிறோமா? மனிதர்களிலும் கணக்கெடுக்காத மனிதர்கள் இருக்கிறாங்க. இதே போல மாணிக்க கல்ல போல நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், கல்பு வெளிச்சமானவர்கள், மலக்குகளுக்கும் கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதர்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் நாங்க வலிமார்கள் என்று சொல்கிறோம், நல்லடியார்கள் என்று சொல்கிறோம், குத்துபுமார்கள் என்று சொல்கிறோம். மனிதர்களுள் மாணிக்கங்கள் அவர்கள். யார் கண்டாலும் அவர்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய தகுதியுள்ளவர்கள். இவங்களை பற்றி குர்ஆன்லையும் அல்லாஹ் நிறைய சொல்லி வைத்திருக்கிறார். எனவே இந்த கூட்டம், இந்த மஜ்லிஸ், இது கந்தூரி கந்தூரி என்று நாங்க தமிழ் வார்த்தையில சொன்னாலும் கூட இத போல ஒரு பரக்கத்தான மஜ்லிஸ் எங்க சரி பார்க்கலுமா? எத்தனை வருஷத்துக்கு பிறகு சிலவங்கன முகத்தை காண்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்து தான் அவரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான் இவரும், அல்லாஹ்வுடைய அடியான் தான் அவரும், அல்லாஹ்வுடைய அடியான் தான் இவரும், கலிமா சொன்னவர் தான் அவரும், கலிமா சொன்னவர் தான் இவரும். 2 பேரும் சிரிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கல்பால சொல்லி அணைச்சி கட்டி களத்த முத்தமிட்டு முசாஃபஹா செய்யும் போது அல்லாஹ்க்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? தெரிஞ்சவரோ தெரியாதவரோ கண்டா சலாம் சொல்லுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சலாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பில்லையா இந்த அமைப்பு? இப்ப நாங்க ஓதினோம், சலவாத்து சொன்னோம், குர்ஆன் ஆயத்துகள் ஓதினோம், எல்லாரும் ஒத்துமையா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், பாவம் செய்யாமல் இருக்கிறோம், புறம் பேசாமல் இருக்கிறோம், கோல் சொல்லாமல் இருக்கிறோம், பாவத்தை பார்க்காமல் இருக்கிறோம், அநியாயங்களை விட்டு நீங்கி மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிறோம். லுஹர் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுதோம், 10 திக்ருகள் செய்தோம், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொன்னோம். இமாம் ஜமாஅத் அடிக்கடி கிடைக்காதவங்களும் இந்த இமாம் ஜமாஅத்தோட தொழுதாங்களே 27 மடங்கு. இந்த பள்ளி வாசல் இந்த ஊர் மக்களை பார்த்து சந்தோஷப்பட்டோம். எவ்வளவு நன்மைகள் இந்த பரக்கத்தான மஜ்லிஸ கொண்டிருக்கிறது என்றதை நாங்க மறந்து விடக்கூடாது. இது வயிற்று பிழைப்புக்காக உண்டாக்கப்பட்ட ஒன்றல்ல என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். வயிற்று பிழைப்புக்காக உண்டாக்கப்பட்டதாக இருந்தா வலிமார்கள் நோன்பு பிடிச்சிக்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துல 10 மாசம் வலிமார்கள் நோன்பு பிடிச்சித்தான் அவங்க அல்லாஹ்வை நெருங்கினது, நோன்பு பிடிச்சித்தான் அவர்கள் அல்லாஹ்வை அடைஞ்சது, நோன்பு பிடிச்சதனாலதான் அவர்கள் ஆசாபாசங்களை விட்டு தூரமாக்கப்பட்டார்கள். எனவே அவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு எப்படி அப்பா வயிறு வளர்ப்பாங்க? மற்றவங்களுக்கு கொடுக்கிற எண்ணம் கொண்டவர்கள், பங்கிடக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள், தான் புசிப்பதை விட, தான் சாப்பிடுவதை விட மற்றவனுக்கு சாப்பாடு கொடுத்து ஆனந்த கண்ணீரை பார்த்து மகிழ்ந்தவர்கள் தான் வலிமார்கள். தான் வீட்டிலே வசிப்பதை விட யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லியாவது இந்த வீட்டை சரி செய்து கொடுப்போம் என்று நினைப்பவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று கொழும்பிலிருந்து ஹம்மந்தோட்ட வரையில எவ்வளவோ கோல் ரோட்ல நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பள்ளியை போய் உள்ள போய் பார்த்தா பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 75, 80, 100, 125, 150 பர்ச்சஸ்ல இருக்குது. மையவாடியை பார்த்தா 1.5-2 ஏக்கர்ல இருக்குது. இந்த காலத்துல 10 பர்ச்சஸ்ல ஒரு பள்ளி கட்டலாமா? அதற்குரிய அப்ரூவல் அவசரமா எடுக்கலாமா? அதை கட்டுறதுக்கு எத்தனை கோடி தேவைப்படுது? உதாரணமா குப்பியாவத்த பள்ளி எடுத்துக்கொள்ளுங்க. குப்பியாவத்தையில ஒரு பர்ச் எவ்வளவு போகுதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கொழும்பின் நடுப்பகுதி 60-70 லட்சத்துக்கு மேலானதான் போகும். 1 கோடியோ தெரியாது.
அப்ப எத்தனை ஏக்கர்ல மையவாடி இருக்குது. மாளிகாவத்த பள்ளி வாசல், மாளிகாவத்த மையவாடி, அதே போல கொல்பெட்டி பள்ளி, அதே போல வெள்ளவத்த பள்ளி, தெஹிவல பள்ளி மையவாடி எத்தனை ஏக்கர், கழுத்தர பள்ளி கோச்சி ரோட் வரையில எத்தனை ஏக்கர். அதே போலதான் மக்கோண பள்ளி எடுத்துக்கொண்டாலும், பலப்பெட்டி எடுத்துக்கொண்டாலும், காலி எடுத்துக்கொண்டாலும், மாத்தரை எடுத்துக்கொண்டாலும், இங்க குருநாகல் வரையில போய் பாருங்க, அங்கே புத்தளம் வரையில போய் பாருங்க, அங்கே கெண்டி வரையில போய் பாருங்க, அங்கே மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் வரையில மெயின் ரோட்ல ஏக்கர் கணக்கான காணிகளோட பள்ளிவாசல் எப்படி வந்தது தெரியுமா? அந்த காலத்துல வாழ்ந்த வலிமார்களுடைய பரக்கத்து தான். ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஒவ்வொரு இப்படிப்பட்ட மக்பராக்கள் போல இப்படி தர்கா இருக்கிறது. அவர்கள் தான் இதற்கு காரணம். அவர்கள் தான் தியாகம் செய்தார்கள், மக்களுக்கு உணர்வூட்டினார்கள். பின்னால வரக்கூடிய சமுதாயத்தினர்கள் கஷ்டமில்லாமல் மையத்தடக்கணும், கஷ்டமில்லாம தொழணும். இருக்கிற பள்ளியைத்தான் நாங்க கட்டி கொண்டு போறோமே அல்லாம நம்மளால புதிதாக ஏக்கர் கணக்கில் இப்ப வாங்குற நிலைமையில யாரும் கிடையாது. எனவே அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட மஜ்லிஸ்கள் என்பதை மறக்க கூடாது. அடுத்தது இந்த ஊர் மக்களை அடிக்கடி பாராட்டக்கூடிய ஒரு கட்டம் நமக்கு இருக்கிறது, ஒரு தேவை கட்டாயம் இருக்கிறது. இந்த ஊர் மக்கள் அன்றிலிருந்து இன்று வரையில் மிகவும் சிரமப்பட்டு இந்த இடத்தை மெயின்டைன் பண்ணி இந்த இடம் கியாமத்தினால் வரையில் ஒரு அடையாளமாக இருக்கட்டும் என்ற நீயத்தோட, யாரையும் கோபித்துக் கொள்வதற்கோ நோவித்துக் கொள்வதற்கோ அல்ல, இதன் மூலமாகத்தான் இவர்களின் பரக்கத்தால தான், இவர்களின் வருகையை கொண்டுதான் நம்முடைய முன்னோர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், நம்முடைய முன்னோர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள், நம்முடைய முன்னோர்களுடைய கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள், முன்னோர்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டி தந்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்ணியத்துக்குரிய யஹியா மௌலானா அவர்கள், கண்ணியத்துக்குரிய சையது ஹாரிஸ் மௌலானா அவர்கள் அந்த காலத்தில் வருகை தந்து இங்க உள்ள வாலிபர்களை ஓத வைத்து அவர்களை மதரசாக்களுக்கு அனுப்பி உலமாக்களாக மாற்றி இன்று இந்த ஊரிலும் சில மாணிக்கங்கள் உலமாக்களாக இருக்கிறார்கள். அந்த உலமாக்களோடு ஒன்று சேர்ந்த வாலிபர்களும் நிர்வாகிகளும் கமிட்டியினர்களும் ஒன்று சேர்ந்து இந்த மஜ்லிஸை வருடா வருடம் செய்து வருகிறோம். அது மட்டுமல்ல, 10 நாட்கள் குர்ஆன் ஓதுகிறோம். 10 நாட்கள் 10 குர்ஆன்களை ஓதி இந்த மஜ்லிஸிலே தமாம் செய்யக்கூடிய காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஓதுவதை விட சிறந்த ஒன்றிருக்குதா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, வுதுவோட ஓதினா அதை விட பெரிய நன்மை, தொழுகையில ஓதினா அதை விட பெரிய நன்மை, தொழுகையில நின்று கொண்டு ஓதினா அதை விட பெரிய நன்மை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. எனவே கண்ணியத்திற்குரிய என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, வலிமார்கள் என்பவர்கள் இந்த உலகத்திலே வந்தது வயிற்று பிழைப்புக்காகவோ வயிறை நிறைத்துக் கொள்வதற்கோ அல்ல, அவர்கள் வந்ததே உலகத்தை சீர்திருத்துவதற்காக. கண்ணியத்துக்குரிய அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய மெலிபன் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளராகிய கண்ணியத்துக்குரிய இல்யாஸ் கரீம் பாய் ஹாஜி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், வருடா வருடம் அவர்கள் இவர்களை பரக்கத்தான முறையில் கவனித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். எனவே அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி ஆஃபியத்தோட ரஹமத்தோட பரக்கத்தோட அவனோட கல்புல் உள்ள கவலைகளை எல்லாத்தையும் நீக்கி மன நிம்மதியோட சந்தோஷமா வாழக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு மட்டுமல்லாம அவங்களுக்கும் கொடுத்து அவங்களோட பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த உலமாக்கல் அல்லாதவர்கள், நிர்வாகிகள் எல்லாருக்கும் அதே போன்ற பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தருள்வானாக. கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட மஜ்லிஸுகள் கட்டாயம் வைக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒன்று சேருகிறோம், ஒற்றுமைப்படுகிறோம். 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது முகத்தை பார்க்கிறோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுகளான உலமாக்களை சந்திக்கிறோம், அவர்களுடைய குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகளை சந்திக்கிறோம், கொடை வள்ளல்களை சந்திக்கிறோம், பார்க்கிறோம். சந்திச்சு குடும்பத்தார்கள் ஒருவருக்கொருவர் சந்திச்சு பேசி கதைச்சு ஒற்றுமையை வளர்ப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மஜ்லிஸ் மிகவும் கண்ணியமான ஒரு மஜ்லிஸ். அவுலியாக்கள் என்பவர்கள் நாங்க யாருமே அவங்கள வணங்கவும் இல்லை, வணங்கவும் கூடாது, வணங்கவும் முடியாது. யாரோ சொல்ற மாதிரி அவுலியாக்களை வணங்குறதுக்காக இந்த கந்தூரி வைபவங்களோ மஜ்லிஸுகளோ வைக்கவில்லை. வைத்ததெல்லாம் மனிதர்கள் ஒற்றுமையாக வாழணும், குடும்பத்தில் வளர்ச்சி ஏற்படணும், அனைத்து ஊரும் ஒன்று சேர்ந்து குதூகலமாக சந்தோஷமாக
சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் என்கிறதுக்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட மஜ்லிஸ்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு தெரியும், சூரத்து நம்லில ஒரு சம்பவத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். 10 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த பயானம் முடிச்சு கொள்வேன். ஏனென்றா இப்ப 1:40 ஆகிட்டுது. அதுக்கு பிறகு துவா ஓதணும், சாப்பாடு வைக்கணும். அவுலியாக்கள் என்கிறவர்கள் இன்றைக்கு நேத்து வந்தவர்கள் அல்ல, 200-300 வருஷத்துக்கு முந்தி வந்தவங்கள் அல்ல, 1000 வருஷத்துக்கு முந்தி வந்தவங்களும் அல்ல. கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திய அவுலியாக்கள் என்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருந்தான். நாங்க இபிலீஸை வெறுக்கிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய விரோதி. இபிலீஸ் யாரு? அல்லாஹ்வுடைய விரோதி, அதுவும் முபீன், பகிரங்கமான விரோதி. இபிலீஸை வெறுப்பதற்கு காரணம் அவன் அல்லாஹ்வுடைய விரோதி. அபூ ஜஹலை வெறுக்கிறோம், அல்லாஹ்வுடைய விரோதி. ஃபிரௌனை வெறுக்கிறோம், அல்லாஹ்வுடைய விரோதி. அல்லாஹ்ட விரோதிகளை வெறுக்க இயலுமெண்டா அல்லாஹ்வுடைய நெருங்கின தோழர்களை முஹப்பத் வச்சா தப்பா? குதுபுல் அக்தாப் ஓதுல்லாஹ் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேசிக்கிறோம், முஹப்பத் வச்சிருக்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நேசர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுவதிலும், இஸ்லாத்தை வளர்ப்பதிலும், உலமாக்களையும் அவுலியாக்களையும் உருவாக்குவதிலும் உன்னதமான இடத்தை பெற்றவர்கள் குதுபு நாயகம் அவர்கள். நேசிக்கிறோம். முஹப்பத் வச்சா வணங்குறன்னு அர்த்தமா? வாப்பாவை முஹப்பத் வச்சுக்கிறோம், வாப்பாவை வணங்குறன்னு அர்த்தமா? மனைவியோட உசுருக்குசுரா நேசிக்கிறோம். மனைவி வராம இவர் தின்றல்ல, இவர் வராம பொஞ்சாதி தின்றல்ல, அப்படி நெருக்கமா பழகுறோம். வணங்குறன்னு அர்த்தமா? வணக்கம் வேற, மரியாதை வேற. அன்றைக்கு ஒரு மாற்று மத சகோதரர்கிட்ட நான் சொன்னேன், வந்து கொண்டிருக்கும் பொழுது, இஸ்லாம் மார்க்கத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்ல. எல்லாரும் தின்றாங்க, குடிக்கிறாங்க, படுக்கிறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க, புள்ள குட்டி பெறுதாங்க, வேலை செய்யறாங்க, பொஸ் ஆகிக்கிறாங்க, சேர்மன் ஆகிக்கிறாங்க, ஜெனரல் மேனேஜர், எல்லாம் ஒன்றுதான். வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்க அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குற, அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்க மாட்டோம். அது உங்களுடைய சிலைகளை மட்டும்தான் நாங்க வணங்க மாட்டோம் இல்ல, எங்கட உம்மா வாப்பாவே நாங்க வணங்குறல்ல, எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே நாங்க வணங்குறல்ல, வேற யார வணங்க? அதை விட பெரிய எங்களுக்கு யார் இருக்கு? எனவே வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும். ஆனா நீங்க எல்லாரையும் வணங்குதீங்க, உம்மாவையும் வணங்குதீங்க, வாப்பாயும் வணங்கு. நாங்க அது குத்தம் சொல்ல வரல, எங்கட இஸ்லாம் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குற. எனவே இஸ்லாத்தை பத்தி நீங்க தப்பா நினைக்க வாணும். எங்க உம்மா வாப்பா அவுட், மத்த அவுலியாக்களா இருந்தாலும் வணக்கத்தில் அல்லாஹ் மட்டும்தான். எனவே இந்த இடத்துல நாங்க கொஞ்சம் தலைமுடிய போல மெல்லியது இந்த விஷயம். வணக்கம் அல்லாஹ்வுக்குரியது, ஆனா மரியாதை செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எனவே சூரத்து நம்லில பல்கீஸ் மகாராணி யமன் நாட்டிலிருந்து இஸ்லாத்தை தழுவுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க? பலஸ்தீனுக்கு. 2 மாசம் நடந்து போற தூரம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கே ராஜா. ஜின்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது, ஜின்கள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது, காற்று வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது, எல்லா மிருகங்களோட பாஷையும் தெரியும். யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. கடிதம் ஒன்று எழுதுறாங்க பல்கீஸ் மகாராணிக்கு, நீங்க இஸ்லாத்தை தழுவோணும். அவங்க என்ன செய்யறாங்க? யமன்ல இருந்து அவங்களோட ஆட்களுக்கிட்ட கோடான கோடி பெருமதியான தங்கம், மாணிக்கம், வைரம், டயமண்ட் எல்லாத்தையும் ஒரு பெரிய பொட்டியில போட்டு, இத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்யற ராஜாக்கு கிஃப்டா கொடுங்க பல்கீஸ் மகாராணி தந்தண்டு. இந்த கிஃப்ட பாரமெடுத்தால் இவர் பொய் நபி, இந்த கிஃப்ட திருப்பி அனுப்பினால் இவருடைய கல்புல அல்லாஹ்வை தவிர வேறொன்றும் இல்ல, அவர் சொல்றதை கேட்டு இஸ்லாத்தை தழுவும். இப்ப கிஃப்ட் ஒன்று வருது, எல்லாம் எடுத்து பார்த்தாரு, பார்த்து போட்டு, அல்லாஹ்ட நியமத்தை விட பெரிய நியமத்தா இது என்ன? இதை திருப்பி கொடுங்கோ. என்ற ஆசையெல்லாம் பல்கீஸ் மகாராணி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும், அது மட்டும்தான் என்று ஒரு துண்டு எடுக்காம எல்லாத்தையும் திருப்பி அனுப்பினாங்க. உடனே முடிவெடுத்தாங்க, ரைட், ஓகே, நாங்க எல்லாரும் ஆயிரக்கணக்கான மக்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்
நபியா இருக்கிறாங்க, ராஜாவா இருக்கிறார். அவர்கிட்ட பலஸ்தீனுக்கு போய் நாங்க இஸ்லாத்தை தழுவுவோம். இப்ப வந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் வஹி அறிவிச்சிட்டான், பல்கீஸ் மகாராணியும் அவங்களோட கூட்டமும் வாராங்க. இது குர்ஆன் மட்டும், ஹதீஸும் அல்ல. ஹதீஸா இருந்தா வீக்கா ஒத்தன்டிக்கான்னு கேட்கலாம். குர்ஆன் சூரத்து நம்ல். யாருக்கு சரி சந்தேகம் வராது. சந்தேகம் இருந்தா சூரத்து நம்ல எடுங்க, காட்டுன்னு ஓதுறத கேட்டுக்கணும். வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மெசேஜ் வந்துட்டு உடனே கேட்கிறாங்க அவங்களோட கூட்டத்துக்கிட்ட, யா ஐயுஹல் மலஉ ஐயுக்கும் யதீனி பிஅர்ஷிஹா கப்ல அன் யஅதூனி முஸ்லிமீன். பல்கீஸ் மகாராணியும் அவங்களோட கூட்டமும் இஸ்லாத்தை தழுவுறதுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வர முந்தி அவங்க உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சிம்மாசனம், த்ரோன், அந்த த்ரோன் வந்து இந்த பொண்ணுடு பட்டி வைப்பாங்களே, ஒரு பெரிய ஸ்தாதன்னு சொல்லுவாங்க, பொண்ணுடு பட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி பல்கீஸ் மகாராணி உட்கார்றதுக்கு ஒரு த்ரோன் இருந்தது. அந்த த்ரோன் நிறைய மாணிக்கம், டயமண்ட், முத்து, பவளம், தங்கம், கோடான கோடான கோடி பெறுமதி. இத என்ன செய்யறாங்க, 7-8 ரூமை திறந்து எல்லா ரூமையும் லொக் பண்ணி ஆக உள்ளத்து ரூம்ல ஒருத்தருக்கு தெரியாம வச்சுட்டு கீ எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு வராங்க. இனி யாருக்கும் அதை தொட முடியாது. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அவங்களோட கூட்டத்தில் இருக்கிற மலக்குகள் இருக்கிறாங்க, ஜின்கள் இருக்கிறாங்க, அவுலியாக்கள் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்திட்ட கேட்கிறாங்க, பல்கீஸ் எங்க வீட்டுக்கு வர முந்தி இவ ஒளிச்சு வச்ச அந்த த்ரோனை கொண்டு வைக்கணும், தாரு கேளும். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின். வீட்டுல யார் சரி ஹாஃபிஸ் மாரிகா? நீ ஹாஃபிஸா? நான் சரி தப்பா சொன்னா திருத்தணுமா? இன்ஷா அல்லாஹ். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின். ஜின் இனத்துல இஃப்ரீத் ஒருத்தர் இருந்தார், பவர்ஃபுல் மேன், பவர்ஃபுல் ஜின். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின் அன ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக். சரியா நபி அவர்களே, ராஜா அவர்களே, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எலும்ப முந்தி நான் எடுத்துட்டு வரேன். உட்கார்ந்த இடத்துல இருந்து எலும்ப முந்தி என்றா புட்டத்துல இருந்து எலும்பங்காட்டியும் அல்ல. அவங்க லுஹாவுடைய டைமுக்கு வந்து சீட்ல உட்கார்ந்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ருடைய டைம்ல தான் எலும்புவாங்க. இப்ப ஜின்னுக்கு ஒரு 5-6 மணி நேரம் தேவை. 5-6 மணி நேரத்துல கொணரேலா. 2 மாசம் நடந்து போற தூரம். யமன் ஒரு போத்துல இருக்குது, பலஸ்தீன் இன்னொரு போத்துல இருக்குது. ஜின் சொல்லுது, இவரு நீங்க இருந்து எலும்ப முந்தி நான் கொணரவா? கேட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதை விட கொஞ்சம் குயிக்கா எனக்கு வேணும், இதை விட கொஞ்சம் குயிக்கா வேணும். உடனே அல்லாஹ் சொல்றான், வக்கால் அல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப். கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதங்களில் ஞானம் கொடுக்கப்பட்ட, விஸ்டம் கொடுக்கப்பட்ட, மஅரிஃபா என்னும் அறிவு கொடுக்கப்பட்ட ஒருத்தர் அந்த இடத்தில் இருந்தார். எல்லா தஃப்சீர்லயும் வருது, இவர் ஒரு வலியுல்லாஹ், இவருக்கு இஸ்முல் ஆலம் தெரியும், அல்லாஹ்வை அறிந்தவர். அவருடைய பேர் ஆசிஃப் இப்னு பர்கியா. ஆசிஃப் இப்னு பர்கியா அவர் ஒரு மனிதர், அவர் ஒரு வலியுல்லாஹ், அவர் இல்முள்ளவர். அல்லாஹ் சொல்றான், வகால் அல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப் அன ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத இலைக தர்ஃபுக். நபி அவர்களே, நீங்க கண்ணை மூடி திறக்க முந்தி நான் எடுத்துட்டு வரவா? கண்ணை மூடி திறக்க முந்தி கொணரேலுமா? ஜின்னுக்கே ஏலா போச்சு. கண்ணை மூடிட்டு திறக்கிறாங்க, பல்கீஸ்ல சிம்மாசனம் முன்னுக்கு நிக்குது. கொணாங்கடி சொல்லவும் இல்லை, அதை விட குயிக்கொண்டு இல்லையே, முன்னுக்கு நிக்குது. இதை செஞ்சவன் தாரு? அல்லாஹ். யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய குதிரத். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லல, இதை நான் தான் செஞ்சேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஒருத்தர் சொன்னாரு இப்படி கொணரவாண்டு, அவர் கொண வந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ் அவருக்கு அந்த தகுதியை கொடுத்தான். கண்ணுக்கு தெரிபடுகிற சிம்மாசனத்தை கொண்டு வந்தார். அவரத்துல உட்கார்ந்த நிலைமையிலிருந்து அவர் எழும்பவும் இல்லை. இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வது, யாருக்கும் மறுக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவர்கள், அவருடைய வார்த்தைக்கு அல்லாஹ் இடத்துல ஒரு மதிப்பு இருக்குது, அவங்களோட துஆவுக்கு அல்லாஹ் இடத்துல ஒரு மதிப்பு இருக்குது. அதனாலதான் அவங்கள மறக்காம நாங்க சலாம் சொல்றோம், அவங்கள பாராட்டுறோம், அவங்கள புகழ்றோம். வருஷம் வருஷம் அவங்களோட பேர்ல மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமையோட இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறோம். எனவே கண்ணியமான ஸ்ரீதேவிகளே, பேரன்பு பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட விடயங்கள் சமுதாயத்தில் இருக்க வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய சின்னம், காலாகாலம் நடந்து வரக்கூடிய விடயம்.
எனவே குடும்ப ஒற்றுமை, ஊர் ஒற்றுமை, நாட்டு ஒற்றுமைக்காக இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் மஜ்லிஸ்கள் இருந்து நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒருவருக்கொருவர் துஆ கேட்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோம்டா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே இந்த மஜ்லிஸ்ல வந்தவர்கள்ல யாருடைய துஆ யாருக்கு கபூலாகும் என்று யாருக்குமே தெரியாது. இந்த மஜ்லிஸ்ல வந்திருப்பவங்கல்ல விடுபடாம 25 வருஷம் தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்க யார் என்று தெரியாது. இந்த மஜ்லிஸுக்கு வந்தவங்கல்ல கடும் சோதனையால நோயால பீடிக்கப்பட்டு பொறுமைசாலிகள் யார் என்று யாருக்கும் தெரியாது. எனவே அது தொப்பி போட்டவங்களா இருக்கலாம், தொப்பி போடாதவங்களா இருக்கலாம், டி ஷர்ட்டோட வந்திருக்கலாம், ஜுப்போட வந்திருக்கலாம், வெள்ளை உடுப்போட வந்திருக்கலாம். அல்லாஹ் பார்க்கிறது கல்ப மட்டும்தான். அல்லாஹ் வெளிரங்கத்தை பார்ப்பதில்லை. எனவே கல்பால இந்த இடத்துல யாரு அல்லாஹ்வை நெருங்கினாங்களோ தெரியா. அதனாலதான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து நாங்க துஆ கேட்கிற எல்லாரும் ஆமீன் சொல்ற ஒரு ஆமீன் போதும் முழு துஆம் கபூலாக. ஜனாசா தொழுகைய ஜனாசாவை பின்தொடர்ந்து போய் ஜனாசா தொழுதுட்டு வந்தா 2 மலை அளவு நன்மை கிடைக்குதான். அது அவ்வளவு கஷ்டமான வேலை உண்டா இது? கொஞ்சம் வீட்டில இருந்து பள்ளிக்கு நடந்து போயிட்டு ஜனாசாவை 4 தக்பீர் தொழுதுட்டு வாரது 2 மலை அளவு நன்மையாம். என்ன காரணம்? இவர் போய் தொழுது அந்த ஜனாசாவுக்கு மன்னிப்பு கேட்கிறதுனால இவர்த பரக்கத்தால ஜனாசாவை மன்னிக்கிற பாக்கியம் கிடைக்குது. எனவே இன்னொருத்தரை கரை சேர்க்கிறதுக்கு, இன்னொருத்தரை சுவர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு, இன்னொருத்தர கவலையை தீர்க்கிறதுக்கு, இன்னொருத்தருக்கு சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு, கண்ணீரை தொடக்கிறதுக்கு மக்களுடைய ஒற்றுமை மிக முக்கியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவேதான் இந்த ஊர் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என்று அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட எல்லா விதமான வைராக்கியங்களை விட்டுட்டு சந்தோஷமாக வாழ வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த வாலிபர்கள், கமிட்டியினர்கள், ட்ரஸ்டிமார்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் ரஹமத்து செய்வாயாக. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஹத்தீப்மார்கள், முஅத்தின்கள் உட்பட, நிர்வாகிகள் உட்பட இதற்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து இப்படிப்பட்ட மஜ்லிஸுக்கு ஏற்பாடு செய்கிறார்களோ அவருடைய கல்வியில் உள்ள கவலைகளை நீக்கி மன நிம்மதியோடு சந்தோஷமாக செல்வ செழிப்போடு நோய் இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ வைப்பாயாக. நம்முடைய நாட்டிலே சமாதானத்தை வளரச் செய்வாயாக. முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதரர்களையும் ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளையை போன்று இந்த நாட்டிலே வாழ வைப்பாயாக. துவேஷங்களை விட்டு நம்மை காப்பாற்றுவாயாக. அனைத்து மக்களும் ஒன்றாக இருந்து இந்த நாட்டை கட்டி எழுப்பி சந்தோஷமான பரக்கத்தான ஒரு நாடாக ஆக்கி வைப்பாயாக. முழு உலகமும் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு பரக்கத்தான நாடாக ஆக்குவாயாக. அதே போல யா அல்லாஹ் இந்த பூங்குடையில் வாழக்கூடிய ஆண்கள், பெண்கள், வயதாளிகள், சிறுவர்கள் அனைவருக்கும் நீ ரஹமத்து செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக, செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாயாக, கொடை வள்ளல்களாக ஆக்கி வைப்பாயாக, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக, வற்றாத செல்வத்தை கொடுப்பாயாக, மாணிக்கங்களை திறந்து கொடுப்பாயாக, கசானாவை திறந்து கொடுப்பாயாக. பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாலிஹான அழகான அதவழுக்கம் உள்ள குழந்தைகளை கொடுப்பாயாக. அதே போல ரப்பே ரஹ்மானே யாரெல்லாம் நம்மிடத்துல துஆ கேட்க சொல்றாங்களோ எல்லாருக்கும் இந்த துஆவில் ஒரு பங்கை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய தாய் தகப்பர்கள், நமக்கு ஓதி தந்தவர்கள், படித்து தந்தவர்கள், உதவி செய்தவர்கள், நமக்கு துஆ கேட்டவர்கள் உட்பட அவர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த கபரை வெளிச்சமாக்குவாயாக, விசாலமாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளி வாசலும் இந்த கட்டிடமும் கட்டப்படுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்களோட கபர்களை வெளிச்சமாக்குவாயாக, விசாலமாக்குவாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக. வயது வந்த ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வைத்துக் கொண்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் தாய் தகப்பனுடைய கண்ணீரை துடைப்பாயாக. கேன்சர், டெங்கு, கிட்னி வியாதிகள் வந்தவர்களுக்கு ஆவியத்தை கொடுப்பாயாக. அவர்களுக்கு அதற்குரிய வழிகளை அமைத்து கொடுப்பாயாக. அதே போல யா அல்லாஹ் கல்பு சம்பந்தப்பட்ட கெட்ட நோய்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே இந்த மஜ்லிஸை அலங்கரித்த அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயாக. இந்த மஜ்லிஸுக்கு உதவி செய்த அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயாக. இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயாக. விசேஷமாக இந்த மஜ்லிஸுக்குரிய சாப்பாட்டை யார் சமைக்கிறார்களோ அவருடைய குடும்பத்தையும் நீ பரக்கத்தாக்கி வைப்பாயாக. அவர்களுக்கு துணையாக இருப்பவர்களை பரக்கத்தாக்கி வைப்பாயாக. இதற்கு வியர்வையாலும் உடம்பாலும் பொருளாலும் பணத்தாலும் சிந்தனையாலும் கொஞ்சமாவது நேரத்தை செலவழிச்ச அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயாக, ரஹமத்து செய்வாயாக. எல்லோரும் அடிக்கடி நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நன்றி கெட்ட கூட்டத்தில் சேர்த்து விடாமல் நம்மை பாதுகாப்பாயாக. அடிக்கடி 5 வக்து தொழுகைகளை பேணுதலாக தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தஹஜ்ஜத்திலே ஆர்வத்தை தருவாயாக. சுன்னத்தான நோன்பிலே ஆர்வத்தை தருவாயாக.
எல்லோருக்கும் நல்ல முறையில் நடந்து நற்குணத்தோடு வாழ்ந்து பெருமை இல்லாமல் பொறாமை இல்லாமல் விட்டு கொடுக்கிற தன்மையோட மன்னிப்பு கேட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் கடன் தொல்லையால் சிக்கி தவித்து ஏங்கி வீடு வாசல் காணி பூமி நகை நட்டுக்களை எல்லாம் ஈடு வைக்கும் அளவுக்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஹசானாவை திறந்து கொடுப்பாயாக. அவர்கள் செஞ்ச பாவங்களை மையமாக வைத்து நீ குத்தம் பிடிச்சிடாத ரஹ்மானே. எனவே யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து என்னென்ன துவாக்களை கேட்கிறாங்களோ எல்லா துவாக்களையும் கபூல் செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக. நமது துவாக்களை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டும் கண்ணியத்திற்குரிய சிறப்பிற்குரிய இந்த இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அஸ்ஸையித் அபூபக்கர் ஹாஷிம் அலவி மௌலானா ஜமலுல்லைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பரக்கத்தை கொண்டும் நம் அனைவருக்கும் எல்லா கேட்ட அனைத்து துஆக்களையும் நீயே கபூலாக்கி தருவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். ஆமீன் பிஃபத்லி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ்ல கடைசி துஆ, கண்ணியமான கடைசி துவாவை நம்முடைய கண்ணியமான இஜ்லான் காசிமி ஹசரத் மௌலவி அவர்கள் இப்பொழுது ஓதுவார்கள். அவங்க எவ்வளவுதான் ஏழாண்டு சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் என்பதையும் சொல்லி அவங்க தான் என்னோட மூத்த ஆலிமாக இருப்பதனால இந்த இடத்துல ஓதணும். நாங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் சொல்லுவோம்.